ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு நீள்வட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த நீள்வட்டத்துடைய மையம், முனைகள் மற்றும் குவியங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். அதோட அந்த நீள்வட்டத்தினுடைய செவ்வகல நீளம் 2ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஜியோஜிப்ரா அப்படிங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இந்த எலிப்ஸை எப்படி நம்ம விசுவலைஸ் பண்ணலாம், பர்டிகுலராக இந்த எலிப்ஸுக்கு சென்டர், வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், மேஜர் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ் அண்ட் லென்த் ஆஃப் த லேட்டர் செக்டம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஒரு நீள்வட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த நீள்வட்டத்தினுடைய மையம், முனைகள் மற்றும் குவியங்கள் கண்டுபிடிக்கணும். நமக்கான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீள்வட்டத்தினுடைய செவ்வகல நீளம் 2 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நம்முடைய +2ல் வால்யூம் 1ல் 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 5.23. இந்த ப்ராப்ளத்தை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி விசுவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய புது விண்டோன்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஜியோஜிப்ரா கிளாசிக் 5 தான் யூஸ் பண்ணுறேன். இதில் இன்புட் பார், இந்த இன்புட் பாரில் என்னுடைய எலிப்ஸ் ஈக்குவேஷனை நான் இன்புட்டாக கொடுக்குறேன். 4x² + y² + 24x - 2y + 21 = 0 கொடுத்து என்ட்ரு கொடுத்தோடனே பாருங்கள், நமக்கான எலிப்ஸ் கிராஃபிக்ஸ் வியூவில் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த அல்ஜிப்ரா வியூ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மவுஸ் வச்சோடனே பாருங்கள் எலிப்ஸ் அதோட லேபிள் என்னென்னு இருக்குன்னா EQ1. இந்த ஃபார்மேட்டை நம்ம இன்புட் ஃபார்முக்கும் நம்ம மாற்றலாம், அல்லது ஜென்ரல் எலிப்ஸோடைய ஈக்குவேஷன் ஃபார்முக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கான இந்த ஈக்குவேஷன் இங்கே டிஸ்பிளேயில் வந்துடும். இந்த எலிப்ஸோடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x + 3 ² / 4 + y - 1 ² / 16 = 1. இப்போ இந்த எலிப்ஸ்க்கு நமக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதோடைய மையம், முனைகள் மற்றும் குவியங்கள் கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இதோடைய சென்டர் கண்டுபிடிக்கலாம். இன்புட் பாரில் போய்ட்டு சென்டர்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமாண்டு பார்த்தீங்கன்னா சென்டர் கானிக், ஏன்னா இது ஒரு கானிக் தானே. கிளிக் பண்ணிங்கன்னா இது மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். இந்த கானிக் பதில் என்ன பண்ணணுன்னா, இந்த எலிப்ஸ் அதோடைய லேபிள் பார்த்தீங்கன்னா EQ1. EQ1 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா நமக்கான சென்டர் என்னங்கிறது கிடச்சிரும். அதை ரீநேம் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி C நம்ம கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். இதோட வேல்யூ நமக்கு டிஸ்பிளேயில் தெரியணும் அப்படின்னா இந்த சியை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நேம் அண்ட் வேல்யூவை எனபிள் பண்ணிக்கலாம். இதே போல் அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனைகள், வேர்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம போய்ட்டு என்ன பண்ணலான்னா, இங்கே வேர்டெக்ஸ்ன்னு டைப் பண்ணலாம். வேர்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கமாண்ட் வேர்டெக்ஸ் கானிக். இதில் போய்ட்டு இந்த கானிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா EQ1 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. நமக்கான 4 வேர்டெக்ஸ் கிடச்சிடும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், ஃபோக்கஸ், ஃபோக்கின்னு சொல்லுவோம். ஃபோக்கஸ் கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே என்ன பண்ணோன்னா, இன்புட் பாரில் போய்ட்டு ஃபோக்கஸ் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா சேம் கமாண்ட் ஃபோக்கஸ் கானிக் EQ1 கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த FG அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸ். அதை ரீநேம் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி Sன்னு கொடுத்துக்கலாம். இதே போல் செகண்ட் ஒன்னை ரைட் கிளிக் பண்ணி ரீநேமில் S- கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ மூவ் கிளிக் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த S அண்ட் S' ரெண்டுமே கிளிக் பண்ணிவிட்டு அதோடைய கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணிக்கலாம். அதோடய பாயிண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதே போல் எலிப்ஸை கிளிக் பண்ணி அதோடைய கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டர் கிளிக் பண்ணி அதோடைய சைஸையும் அதோடைய கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய மேஜர் ஆக்சிஸ் அண்ட் மைனர் ஆக்சிஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்டில் போயிட்டு மேஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் கானிக் என்ன கொடுக்கணும், EQ1 என்று கொடுத்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ், இதுதான் மேஜர் ஆக்சிஸ். Fங்கிற நேமில் இருக்குது. அதை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, மேஜர் ஆக்சிஸ்னே நம்ம என்ன கொடுத்துக்கலாம், மேஜர் ஆக்சிஸ். ஓகே. அடுத்து நம்ம என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனர் ஆக்சிஸ். மைனர் ஆக்சிஸ் EQ1 கொடுத்தீங்கன்னா Fங்கிற நேமில் மைனர் ஆக்சிஸ் நமக்கு கிடச்சிருச்சு. அதையும் ரீநேம் பண்ணிக்கலாம், மைனர் ஆக்சிஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே.
இப்போ நமக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்னா லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம் வேணும். ஸோ திரும்ப போயிட்டு லேட்டஸ் நம்ம டைப் பண்ணலாம். ஸோ ஜியோஜிப்ராவில் லேட்டஸ் ரெக்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு கமெண்ட் இல்லை. ஸோ நாம் மேக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லேட்டஸ் ரெக்டம் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பர்பண்டிகுலர் லைன் டூல்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு டூல் பாயிண்ட் அண்டு செலக்ட் ஏ பர்பண்டிகுலர் லைன் அண்ட் ஏ பாயிண்ட். எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ் ரெக்டம்ங்கிறது இந்த ஃபோக்கி வழியாக தான் போகும். அப்போது இந்த ஃபோக்கஸ் வழியாக என்ன பண்ணுறோன்னா ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரையலாம். ஸோ பர்பண்டிகுலர் லைன் டூலை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்டு இந்த ஆக்சிஸ், அதே போல் இந்த பாயிண்ட்டு இந்த ஆக்சிஸ். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட் டூல்ஸில் போயிட்டு இன்டர்செக்ட் எடுத்துகிட்டு இந்த எலிப்ஸ் அண்ட் இந்த லைன் பாருங்கள், 2 இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடைக்கும். அதே போல் இந்த லைன் அண்ட் இந்த எலிப்ஸ் 2 இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடைக்கும். மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு இந்த 2 லைன் எஃப் அண்ட் ஜி என்ன பண்ணிடலான்னா நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஏன்னா லேட்டஸ்ட் ரெக்டம்ங்கிறது நமக்கு எப்படி இருக்குன்னா இட்ஸ் அ செக்மெண்ட். அப்போ என்ன பண்ணுறோன்னா செக்மெண்ட் டூல்ஸில் போயிட்டு ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ இந்த ஹெச்ங்கிறது தான் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். என்னென்னு கிடச்சிருக்கு, 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை ரீநேம் பண்ணிக்கலாம். கேபிட்டல் எல்ஆர் அப்படின்னு சொல்லி என்ட்ரு கொடுத்துக்கலாம். அதே போல் இது என்ன பண்ணிக்கலாம்னா LR1 கூட எடுத்துக்கலாம். ஸோ லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் த கிவன் எலிப்ஸுக்கு வந்து லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் என்னென்னு கிடச்சிருக்குன்னா 2. இப்போ நமக்கான கொஷினுக்கு போவோம் பாருங்கள். ஸோ இந்த நீள்வட்டத்தினுடைய மையம், முனைகள், குவியங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சோம். மேலும் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அதோடைய செவ்வகலம் நீளம் வந்து 2 நிறுவ சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மேக்ஸ் கான்செப்டை ரொம்ப ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விசுவலைஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.